குட்டி சுட்டி. ஹாய் குட்டி சிட்டி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நம்ம வீடியோஸை பாக்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கண்டிப்பா இந்த ஸ்டோரிஸ்லாம் உங்க லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு நாம ஒரு கிளியும் தேவதையும் பத்தின கதையை தான் பார்க்க போறோம். காட்டுல ஒரு கிளி ஒண்ணு இருந்துச்சு. அது எப்போதும் ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். அது மழை காலத்துக்காக தானியங்களையும் பழக்கொட்டைகளையும் சேகரிச்சு வைக்க ஆரம்பிச்சது. அப்படி அந்த கிளி சேகரிச்சு வைக்கிறத ஒரு குட்டி தேவதை ஒண்ணு பாத்துச்சு. அந்த தேவதை அந்த கிளிய சோதிக்கணும்னு நினைச்சது. உடனே அந்த தேவதை ஒரு குருவியா தன்னோட உருவத்தை மாத்திட்டு அந்த கிளியோட கூட்டுக்கு வந்து கிளிக்கிட்ட, நண்பா, நான் ரொம்ப தூரத்துல இருந்து வாரேன். எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. நான் ரொம்ப நேரமா உணவு தேடி பார்த்தேன். ஆனா எனக்கு உணவு கிடைக்கவே இல்லை. நீ இப்போ உணவோட உன் கூட்டுக்குள்ள வரத பார்த்தேன். எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. எனக்கு கொஞ்சம் உணவு தந்து உதவி பண்ணே அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அந்த கிளியும், நண்பா, உனக்கு எவ்வளவு உணவு தேவையோ அத கூச்சப்படாம எடுத்துக்கோ. உன்னோட பசிய நீ போக்கிக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. உடனே தேவதை கிளிக்கு நன்றி சொல்லிட்டு கொஞ்சம் உணவை எடுத்துட்டு பறந்து போச்சுது. அப்புறம் மறுபடி அந்த தேவதை ஒரு ஆந்தையா தன்னோட உருவத்தை மாத்திக்கிட்டு மறுபடியும் கிளியோட கூட்டுக்கு வந்து, நண்பா, எனக்கு இரவு நேரம் மட்டும்தான் கண்ணு தெரியும். நம்ம காட்டுல கொஞ்ச நாளா இரவு நேரத்துல உணவு கிடைக்கிறதே இல்ல. எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. நீ குருவிக்கு உணவு கொடுத்தத பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் உணவு இருந்தா தாயே அப்படின்னு அந்த தேவதை கேட்டுச்சு. உடனே அந்த கிளியும் குருவி கிட்ட சொன்ன மாதிரியே உனக்கு தேவையான உணவை எடுத்துக்கோ நண்பா அப்படின்னு சொல்லுச்சு. ஆந்தையும் நன்றி நண்பா அப்படின்னு சொல்லிட்டு தேவையான உணவை எடுத்துட்டு வந்துட்டு, இப்படியே தொடர்ந்து அந்த தேவதை தன்னோட உருவத்தை மாத்தி மாத்தி அந்த கிளிக்கிட்ட போய் பசிக்குது பசிக்குதுன்னு சொல்ல சொல்ல அந்த கிளியும் பாவம் பார்த்து உணவை தேவதைக்கு கொடுத்துட்டே இருந்துச்சு. இப்படி பல முறை நடந்துச்சு. கடைசியில கிளியோட கூட்டுல கொஞ்சம் தான் தானியங்கள் இருந்துச்சு. அப்பவும் அந்த தேவதை ஒரு பருந்தா தன்னோட உருவத்தை மாத்துனுச்சு. இப்ப மறுபடியும் அந்த கிளியோட கூட்டுக்கு போய், நண்பா, நேத்து தான் எனக்கு என்னோட முட்டைகள் எல்லாம் பொரிஞ்சு என்னோட குழந்தைங்க வெளியே வந்துட்டாங்க. அவங்க 6 பேரும் ரொம்ப பசியில கஷ்டப்படுறாங்க. நான் அவங்களோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்காம எதுவுமே சேர்த்து வைக்காம இருந்துட்டேன். அதனால இப்போ அவங்க ரொம்ப பசியில இருக்காங்க. மத்த பறவைங்க உன்கிட்ட உணவு வாங்கிட்டு போறத பார்த்தேன். உன்கிட்ட இன்னும் கொஞ்சம் உணவு இருந்துச்சுன்னா எனக்கு தந்து கொஞ்சம் உதவி பண்ணேன் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே கிளி, ஐயோ நண்பா, நீ கிட்ட இருந்த உணவு எல்லாத்தையுமே நான் கொடுத்தது போக இவ்வளவுதான் மீதம் இருக்கு அப்படின்னு கிளி சொல்லவும் பருந்தா மாறி இருந்த அந்த தேவதை யோசிக்க ஆரம்பிச்சது. அதான பார்த்தேன். உலகத்துல எல்லாருமே சுயநலவாதிகளா தான் இருப்பாங்க. பொது நலமாவே இருந்தாலும் ஒரு கட்டத்துல சுயநலவாதியா மாறிடுவாங்க. இந்த கிளியும் இவ்வளவு நேரம் உணவு இருக்கும்போதே எல்லாருக்கும் கொடுத்துச்சு. இப்போ உணவு கொஞ்சமா இருக்குன்னு தெரிஞ்சதும் உணவு இல்லைன்னு சொல்றதுக்கு இப்படி சுத்தி வளைச்சு பேசுது அப்படின்னு அந்த பருந்து மனசுக்குள்ள நினைச்சுது. அப்படி நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த கிளி, என்ன நண்பா யோசிக்கிற? நான் கொடுத்தது போக இவ்வளவுதான் இருக்கு. இது எல்லாம் உன்னுடைய 6 குழந்தைகளுக்கும் போதுமானு தெரியல. நீ இப்போதைக்கு இது எல்லாத்தையும் கொண்டு போ. நான் உணவு சேகரிச்சு வைக்கேன். உன் குழந்தைகளுக்கு உணவு போதுமானதா இல்லைன்னா மறுபடியும் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு கிளி சொன்னுச்சு. அந்த தேவதையால நம்பவே முடியல. கிளி அப்படி சொன்னதும் தேவதைக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தேவதை தன்னோட உண்மையான உருவத்துக்கு மாறிச்சுது. நண்பா, நான் ஒரு தேவதை. இந்த உலகத்துல நான் உன்ன மாதிரி யாரையுமே பார்த்ததில்ல. நான் உன்கிட்ட உணவு குறைவா இருக்கிறதால நீ உணவு இல்லைன்னு சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா நீ இந்த உணவு எல்லாத்தையும் கொண்டு போய் உன் குழந்தைகளுக்கும் கொடு. போதலனா மறுபடியும் உணவு சேகரிச்சு தாரேன்னு சொல்ற. உன்ன மாதிரி யாரையும் பார்த்ததில்ல. உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு. எனக்குன்னு எதுவுமே வேண்டாம். நம்ம காட்டுலயே நிறைய பறவைங்க உணவு கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க.
அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிய பண்ணுங்க. அது போதும். என்ன நண்பா, இப்ப கூட நீ உனக்காக கேட்காம மத்தவங்களுக்காக கேக்குற? உன் கூடு இனிமேல் எப்போதுமே எடுக்க எடுக்க குறையாத தானியங்களால நிரம்பி இருக்கும். அப்படின்னு வரம் கொடுத்துச்சு. உடனே அதோட கூடு முழுக்க தானியங்கள் எல்லாம் நிரம்பி இருந்துச்சு. கிளி தேவதைக்கு நன்றி சொல்லிச்சுது. அப்புறம் கிளியோட கூட்டுல ஒரு நாளும் உணவு குறையாம இருந்துச்சு. அந்த கிளி பசின்னு வர எல்லா பறவைகளுக்கும் உணவு கொடுத்து அவங்களோட பசிய போக்குனது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம உங்க குட்டி ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? பாய் குட்டி சுட்டி.